ஒரு பவுலில் க்ளீன் பண்ணி கட் பண்ண மஷ்ரூம்ஸ் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர். இதெல்லாம் பைண்ட் பண்ணுறதுக்கு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோட்டாக இருக்கணும். அவ்வளோ, இது அப்படியே இருக்கட்டும். கடையில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிட்டு நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் 1 டேபிள் ஸ்பூன். இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ரெண்டுத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணுறோம். கூடவே அரைச்சி வச்சுருக்கிற கேஷ்யூ பேஸ்ட்ரியும் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சால்ட், கூடவே கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி அப்படியே கொஞ்சம் நேரத்தில் திக்காகி வரும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், அந்த லிக்விட்லாம் நல்லா சுண்டி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட குக் பண்ணலாம். இதே எனக்கு போதும், நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். டேஸ்டியான ஜப்பான் மஷ்ரூம் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.